ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை வாங்கி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஓரளவு ஹீட் வந்தால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓரளவு தான் கொதிக்கணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே காலிஃப்ளவர் வெந்துடும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடாகவும் அதில் 3 டீஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக நம்ம 2 சின்ன சைஸ் தக்காளி, 5லேருந்து 6 முந்திரி பருப்பு இதையும் உள்ளே சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லாட்டி நீங்கள் நிலக்கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி முந்திரி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம காலிஃப்ளவர் கிரேவிக்கு தேவையான உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் க்ளீன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூளும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவியில் மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிரேவியாக வரும். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வெளியில் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேண்டான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொத்தமல்லி உள்ளே சேர்த்துட்டு ஒரு துண்டு பட்டர் உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பட்டர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.